ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ். பிரம்ம முகூர்த்த பூஜை 2வது நாள் அழகாக தொடக்கமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் செகண்ட் டே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மார்னிங் 3:30க்கு போல் நான் எழுந்துட்டேன். எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா வீடு ஃபஸ்ட்டு மாப் போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா நிலவாசலுக்கெல்லாம் கோலம் இட்டுட்டு வந்தேன். இங்கே ரொம்ப சில் கிளைமேட்டாக இருக்கிறதுனால மார்னிங் 3:30 எழுறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் டே அப்படிங்கிறது இன்னும் கஷ்டமாக இருந்தது. பட் இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வெளியே எல்லாம் கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள விளக்கு வைக்கிறதுக்காக சின்னதா ஒரு கோலம் இட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்பா கிட்ட பூ வாங்கிட்டு வர சொன்னேன். நைட்டே வாங்கிட்டு வந்தாரு. பட் அதை நான் எடுத்து வைக்காம அப்படியே விட்டுட்டு இருந்தேன். ஸோ பூவெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதால எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல மாத்தி வச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல நம்ம போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் ஆகுது. பூஜைக்கு தேவையான பூக்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இந்த கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஒரு சில பூக்கள் நான் கவர்லேயே வச்சிருந்ததால கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் நான் விளக்குக்கு கீழே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை உதிரியாக வைப்பேன் இல்லையா, அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். முந்தின நாள் வச்ச பூவெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு புதுசாக நான் பூ வைக்கிறதுக்காக எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். பூவெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மார்னிங் டைமில் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. மற்ற ஒர்க் செய்யறதை விட இந்த மாதிரி பூஜை வேலையெல்லாம் செய்யும்போது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. அதுவும் நம்ம மார்னிங் டைம்ல எழுந்து செய்யும்போது அவ்வளோ ஒரு பிளெஸிங்ஸாக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறையில ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுது. அதோட வீடியோ சீக்கிரமே வரும். பூ அலங்காரம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் விளக்கெல்லாம் ஏற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல நிலவாசலுக்கு விளக்கு ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா குலதெய்வ விளக்கு, நடுவீட்டு விளக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி எல்லா அகல் விளக்குக்கும் நான் ஏற்றி வச்சுட்டேன். இன்னைக்கு குத்து விளக்குகள் நான் எதுவும் ஏற்றி வைக்கல. நாளைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதால எல்லா விளக்குகளும் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு வராகி அம்மன் விளக்கு, நடுவீட்டு விளக்கு, குலதெய்வ விளக்கு, அதோட நிலவாசல் விளக்கு இது மட்டும் தான் நான் ஏற்றி வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒரு 4:15 போலவே நான் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தீப தூபமெல்லாம் காட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிவேதனமாக ஸ்வீட் தான் வச்சிருக்கேன். அதிகாலையில எழுந்து ஏதாவது நிவேதனம் செய்யணும்னு தான் ஆசை. பட் என்னால் முடியல குழந்தை இருக்கிறதால. அதனால இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதே பால், ஸ்வீட் ஏதாவது நிவேதனமாக வச்சு நான் படைச்சிக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறேன் அப்படிங்கிறதால எனக்கு டக்குன்னு எழுந்து எதுவும் செய்ய முடியல. நான் ட்ரை பண்ணுற ஒரு 1 வீக் போல் நம்ம கண்டினியூஸாக எழுதுறோம் அப்படின்னா நம்மளுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து என்னால் நிவேதனம் ஏதாவது செஞ்சு படைக்க முடியுதான்னு நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். 2 பேபிஸ் இருக்கிறதால எனக்கு நிவேதனம் டக்குன்னு எழுந்து செய்ய முடியல. நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மார்னிங் 3 o'clock எழுறது அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது எழுந்தது. அதுவும் இந்த மாதிரி போர்டு எக்ஸாம் வருது அப்படின்னா தான் நம்ம அந்த மாதிரி படிப்போம். மற்றபடி இந்த 3 o'clock எழுறது, 4 o'clock எழுறதெல்லாம் மறந்தே போச்சு. இதுக்கப்புறம் அப்போல்லாம் ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் எழுந்து தான் ஆகணும். இவ்வளோ மார்னிங்கில் எழுந்து இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்கிறது வேற லெவலில் வைப் கொடுக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க பண்ணுங்க. இன்னைக்கு பூ அலங்காரம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதால எல்லாம் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறதால இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நெய் தீபம் அப்படிங்கிறது ரொம்பவே உகந்தது. அதனால குலதெய்வத்துக்கும், நடுவீட்டுக்கும், வராகி அம்மன் இது 3 விளக்குக்கு மட்டும் நான் நெய் தீபம் எப்பயுமே ஏற்றி வச்சிருவேன். மற்ற விளக்குகளுக்கு கடலை எண்ணெயை தவிர நம்ம எந்த எண்ணெய் வேணா சாமிக்கு விளக்கு ஏற்றி வைக்கலாம். கடலை எண்ணெயில விளக்கு ஏற்றினா கடன் தீராது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. பஞ்சதீப எண்ணெயை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு 5 வகையில எண்ணெய் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது கடையிலயும் கிடைக்கும், நம்ம வீட்லயும் அதை ரெடி பண்ணலாம். இந்த பஞ்சதீப எண்ணெயில என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா சுத்தமான பசு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், இழுப்ப எண்ணெய், இந்த 5 வகை எண்ணெயுமே நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கும் சரி, நம்ம நடுவீட்டு விளக்குக்கும் சரி அவ்வளோ உகந்த ஒரு எண்ணெயா இதை கருதப்படுது. தேங்காய் எண்ணெயிலுமே நம்ம விளக்கேற்றலாம், அதுல எந்த தவறுமே இல்லை. கடலை எண்ணெயில மறந்து கூட விளக்கேற்றி வச்சிடாதீங்க. கடலை எண்ணெயை தவிர்த்து மற்ற எண்ணெய்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்பவே உகந்தது. உங்களால முடியும் அப்படிங்கிற பட்சத்துல எல்லா விளக்குகளுமே நெய் தீபத்துல ஏத்தினா ரொம்பவே சிறப்பு. என்னால எல்லா தீபமே நெய்ல ஏத்த முடியாது அப்படிங்கறதால ஒரு 3 விளக்கு மட்டும் நான் நெய் தீபம் ஏத்திருக்கேன். மற்ற எல்லாத்துக்கும் தேங்காய் எண்ணெயில பஞ்சதீப எண்ணெயை ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். தேங்காய் எண்ணெய் வீட்டில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு டிஃபனுக்கு வேர்க்கடலை சட்னியும் தோசையும் தான் நான் செஞ்சுருக்கேன். நான் எப்பயுமே வேர்க்கடலை சட்னி செய்கிறேன் அப்படின்னா தேங்காவும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக வரமிளகாய் ஆட் பண்ணால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டு புளி, பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சிக்கிட்டோம்னா தாளிப்பு கொடுத்துடலாம். குட்டி பையனும் இந்த சட்னி கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான். அதனால நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிப்பேன்.
பாப்பு குட்டிக்கு இட்லி ஊற்றி கொடுத்துட்டேன். எனக்கு, அப்புக்கு, அப்பாக்கெல்லாம் தோசை ஊற்றிக்கிட்டோம். டிஃபன் ஒர்க் முடிச்சுட்டு கையோட லஞ்ச் ஒர்க்கும் நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ரைஸ் வடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு லஞ்சுக்கு ஏதாவது சிம்பிளாக தான் செய்யணும். ஏன்னா நானும் அப்பு மட்டும் தான் வீட்டில் இருக்க போகிறோம். அதனால புதினா துவையல் மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நிறைய புதினாவும் இருக்குது அப்படிங்கிறதால துவையல் செஞ்சுட்டா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த துவையல் கொஞ்சம் சட்டுன்னு முடிகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி பருப்பு, உங்களுக்கு பிடிச்ச பருப்புலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கடலைப்பருப்பு மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெறுமனே கடலைப்பருப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே புளி, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வதங்கிட்டு இருக்க கேப்பில் புதினா ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிரிஞ்சு இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். புதினா துவையல் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும். இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சுட்ருக்கேன். தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு அந்த எண்ணெயில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இதுக்கு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கம்மியான புளி சரியாக வதக்கலை அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். அதே சமயத்தில் அடுத்த நாளே கெட்டு போன மாதிரி இருக்கும். புதினா துவையல் பொறுத்த வரைக்கும் இந்த புளி தான் ஃபஸ்ட்டு மெயினான இன்க்ரீடியன்ஸ். அதை கொஞ்சம் நம்ம பார்த்து போட்டுட்டோம் அப்படின்னாலே இந்த புதினா துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம நல்லா எல்லாமே வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இந்த இலை வதங்கிடுச்சு அப்படின்ட்டு நம்ம எடுத்து அரைச்சிட்டோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். நம்ம நெக்ஸ்ட் டே எடுத்து பார்த்தோம்னா ஒரு மாதிரியே ஸ்மெல்லு வரும். அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா அந்த டேஸ்ட்டும் மாறாது, ஸ்மெல்லும் வந்து வராது. ஃபைனலாக இதுக்கு கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துனதுக்கப்புறம் ஜாரில் மாற்றி மைய அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா கடைசியாக இன்னொரு வாட்டி கூட தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு அப்படியே தான் வச்சுருக்கேன். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல பசியும் எடுக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு சீக்கிரமே பசிக்க ஸ்டார்ட் ஆகிடும், டைஜஷனும் சீக்கிரமாயிடும். இது கூடவே நான் அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அதே போல் தயிரும் கடைசியாக எடுத்துக்கிட்டேன். லஞ்ச் ஒர்க் முடிச்சுட்டு வெசில் வாஷஸும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் துணி எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. அதை வந்து மெஷினில் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நான் காய வச்சுருந்த துணியெல்லாம் எடுத்து மடிச்சிட்டு இருந்தேன். மெஷினில் போட்ட துணி ஒரு 1/2 hour போல் இருந்தது. சரி, அதுக்குள்ளே இந்த துணியெல்லாம் மடிச்சுட்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. மேலேயும் ஜாலியாக விளையாடுவாங்க அப்படிங்கிறதால கொஞ்ச நேரம் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4:30 போல் கீழே வந்து குழந்தைங்களுக்கு முகம் கை கால்லாம் கழுவி விட்டுட்டு என்னோட ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டுக்கு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் செய்ய போகிறேன். அதுக்கு சப்பாத்தி மாவு இப்போவே பிசைஞ்சு வச்சுட்டோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும்னுட்டு அதையும் பிசைஞ்சு வச்சுட்டேன். வீடெல்லாம் கூட்டி பெருக்கியாச்சு. இந்த பூவும் இந்த கோலமும் மட்டும் கையால் எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதால இந்த விளக்குல இருக்க திரி எண்ணெய் மட்டும் நான் மாற்றிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். ஏன்னா இது ஒரு 3 days தான் ஆச்சு. அகைன் நான் வாஷ் பண்ண வேண்டாம், இன்னொரு நாளைக்கு வாஷ் பண்ணிக்கலான்ட்டு விளக்கெல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன். நைட்டுக்கு பன்னீர் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்காக வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி துண்டு அதை ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன், அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா மைய அரைச்சிக்க எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணி பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த மைய அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். ஃபைனலாக மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் செஞ்சுருக்கேன். ஃபைனலாக பன்னீர் ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பன்னீர் வந்து நான் வீட்டிலே செஞ்சது. அதோட ரெசிபி நான் இன்னொரு நாளைக்கு கவர் பண்ணி எப்பயாவது நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம கடையில் வாங்குற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக ஸ்பாஞ்சியாக இருந்தது. நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீட்லேயே பன்னீர் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பன்னீர் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலாலாம் செய்யும்போது நான் கடையில் தான் வாங்கி செஞ்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் பன்னீர் வந்து வீட்லேயே செஞ்சு இந்த மாதிரி கிரேவி ரெடி பண்ணியிருக்கிறது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. தண்ணி நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இதை அப்படியே விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கணும், ஏன்னா தண்ணி ஆட் பண்ணல அப்படிங்கிறதால கரைஞ்சிடும். ஒரு பக்கம் சப்பாத்தியும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ டேஸ்டியான ஒரு கிரேவி வந்து ரெடி ஆகிடும். நம்ம பட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். நம்ம பட்டர்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இதுவுமே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டின்னர் முடிச்சுட்டு வெசல் வாஷஸும் நான் முடிச்சுட்டேன். அது கூடவே அப்பா பால் வாங்கிட்டு வந்திருந்தாரு, அதையும் நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். பால் நான் எப்பயுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ காய்ச்சிக்க மாட்டேன். எல்லா பாலையும் ஒரே டைமில் காய்ச்சி எடுத்து வச்சுப்பேன். நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிட்டோன்னா கெட்டு போகாது. ஃபைனலாக ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாம். இன்னைக்கு என்ன குட்டி ஸ்டோரி அப்படின்னா, லக்ஷ்மி தேவி வாசம் செய்யும் சமையலறையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பொதுவாக பெண்கள் ஆட்சி செய்யும் இடம் அப்படின்னா அது சமையலறை தான்.
அதே போல அந்த மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் இடமும் சமையலறை தான். நம்மளோட வீட்ல எல்லாரும் ஆரோக்கியத்தோட இருக்காங்க அப்படின்னா அது சமையலறைக்கும் முக்கிய பங்கு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். நம்மளோட வீட்ல சமையலறை வாஸ்துப்படி எங்க இருந்தா எப்படி இருந்தா ஆரோக்கியமும் செல்வமும் பெருகும் அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம். பொதுவாவே எல்லார் வீட்லயும் அக்னி மூலை அப்படின்னு சொல்ற தென்கிழக்கு பகுதியில தான் சமையலறை வச்சிருப்பாங்க. தெற்கு பார்த்த மாதிரி வாசப்படி இருக்கு அப்படின்னா வடமேற்குல சமையலறை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சமையலறை அமைஞ்சிருக்க வீட்ல எப்பயுமே முன்னேற்றமும் செல்வமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். நம்ம கேஸ் ஸ்டவ் வைக்கிற அந்த கவுண்டர் டாப் இருக்கு இல்லையா, அது தெற்கு சுவற்றிற்கும் கிழக்கு சுவற்றிற்கும் நல்லா இணைஞ்சு இருக்கிற மாதிரி கட்டணும். அதே போல சூரியனோட ஒளி கதிர்கள் நம்மளோட சமையலறை மேல விழுந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதுக்கேத்த மாதிரி சூரிய கதிர்கள் விழுறதுக்காக ஒரு ஜன்னல் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. அதுக்கப்புறம் சமையலறை ஈசான்ய மூலை அப்படின்னு சொல்ற வடகிழக்குல இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல அமைதி அப்படிங்கறதே இருக்கவே இருக்காது. சமைக்கிறவங்களோட உடல்நிலையா இருக்கட்டும், குடும்ப தலைவரோ தலைவியோ எப்பயுமே பாதிக்கப்படுவாங்க. உடல்நிலையிலா இருக்கட்டும், மனநிலையிலா இருக்கட்டும், அடிக்கடி பாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் தெற்கு பகுதியில சமையலறை இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருக்கும். அதே போல தென்மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லப்படுற கன்னி மூலையில சமையலறை இருக்கு அப்படின்னா தொடர் வியாதி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். மேற்கு பகுதியில சமையலறை இருக்கு அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்கதையாவே இருக்கும். ஒரு சீரியல் மாதிரி பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். சமையலறை அப்படின்னா முக்கியமான ஒண்ணு அங்க இருக்கிற கேஸ் ஸ்டவ் அடுப்பு தான். அடுப்பு அப்படிங்கறது எது குறிக்குது அப்படின்னா பரணி நட்சத்திரத்தை தான் குறிக்குது. பரணி நட்சத்திரத்தோட அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிர பகவான். சமையலறையே எப்போதுமே சுத்தமா வச்சுக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. சுத்தமா வச்சுக்கிற பட்சத்துல தான் அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள். சமையலறை சுத்தமா இருக்கு அப்படிங்கிற வீட்டுல பண கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சிலரோட வீட்டுல எல்லா இடத்தையும் சுத்தமா வச்சுப்பாங்க, சமையல் அறைக்குள்ள போகவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிற வீட்டுல செல்வமும் சரி மன அமைதியும் சரி இருக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது. பணம் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும், ஆனா அவங்க கிட்ட அது நிக்கவே நிக்காது. இந்த மாதிரி சமையல் அறையை எப்போதுமே சுத்தமா வச்சுட்டு இருந்து பாருங்க, உங்ககிட்ட அந்த பணம்ங்கிறது நிலைத்து நிற்கும். செல்வ வளம் கூடுறதும் குறையறதும் அந்த சமையல் அறையை பொறுத்ததே. அதே போல மன நிம்மதியும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா அதுல தடங்கள் ஏற்படுறதும் எல்லாமே இந்த சமையல் அறையில இருந்துதான். சமையல் அறையில டஸ்ட்பினை வைக்கிறது அறவே தவிர்த்துடுங்க. எல்லா ரூம்ல இருந்தும் குப்பைகளை தள்ளிட்டு போய் சமையல் அறையில விட்டுது அதுக்கப்புறமா நம்ம அந்த குப்பையை வாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான ஒரு செயல். அதை ஃபர்ஸ்ட் தவிர்த்துக்கோங்க. டஸ்ட்பினை வைக்க வேண்டாம். சமையல் அறையை எப்போதுமே சுத்தமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டி அப்படின்னாலே அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. அது எப்பயுமே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊறுகாய் ஜாடி அப்படின்னா அந்த இடத்துல குபேரர் வாசம் செய்வாரு. ஊறுகாய் இல்லாமல் வீடு இருக்கவே கூடாது. அதனால ஏதோ ஒரு ஜாடியில கொஞ்சமாவது ஊறுகாய் வச்சுக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. உப்புல அன்னலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால உப்பு ஜாடியுமே எப்போதுமே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு, அது மகாலட்சுமியே உங்க வீட்டுக்கு தேடி வரா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அரிசியில் சிவபெருமானும் பெருமாளும் வசிக்கின்றனர் அப்படிங்கிறது தான் உண்மை. துவரம்பரப்பில் செவ்வாய் பகவான் வசிக்கிறார் என்பது ஐதீகம். அதுக்கப்புறம் நம்ம கிச்சன்ல கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்ட எச்சத்தட்டு பாத்திரம் அப்படியே நம்ம சிங்க்ல போட்டுட்டு போய் படுத்து தூங்கிடுவோம். அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல சனியோட ஆதிக்கம், சனி பகவானோட ஆதிக்கம் ரொம்பவே அதிகரிக்குமா. சுத்தம் செய்யாத பாத்திரங்கள் எப்போதுமே நம்ம வீட்டுல இருக்க கூடாது. அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு செயல். அதே போல பாத்திரத்தை ரொம்பவே சுத்தமா கழுவணும். அந்த பாத்திரத்துல அங்கங்க சாதம் ஒட்டி இருக்கிறது, சாம்பார் ஒட்டி இருக்கிறது இதெல்லாம் இருந்தால் அந்த இடத்துலயும் சனி பகவான் ஆதிக்கம் செய்வார். சமையல் அறையோட கவுண்டர் டாப் எப்போதுமே சுத்தமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட அடுத்த வேலையை நீங்க பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான், இன்னையோட குட்டி ஸ்டோரி இதுதான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு செகண்ட் டே கிவ் அவே கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பஞ்சதீப எண்ணெய்கள்ல என்னென்ன எண்ணெய்கள் நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம், எந்த எண்ணெயில விளக்கு ஏற்றக்கூடாது? இன்னையோட கொஸ்டின் இதுதான். ஆன்சர் வீடியோக்குள்ளவே இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க.
அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டு கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. டாடா பை.